Taste the Daily. கோவில் ராணி தோட்டம் பணிமனை முன்பு போக்குவரத்து கழக மண்டல வணிக மேலாளர் ஜெரோலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து தொழிலாளர்களையும் நடத்துனர்களையும் அடிமை போல் நடத்தி தரக்குறைவாக பேசும் ஜெரோலின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் போக்குவரத்து தொழிலாளர்கள் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அரசின் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் உட்பட மேலும் பல போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஜெரோலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்போர் உழைப்பவர்களை ஏளனம் செய்வதையே குறிக்கோளாக வைத்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடந்தது. தில்லைவிடங்கன் கிராம நியாய விலைக் கடையில் ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் வழங்கப்படும் பொருட்களை வாங்க செல்லலாம் என்றால் தரைகள் பெயர்ந்து கருங்கல் ஜல்லி கொட்டியுள்ளதால் அங்கு வழங்கப்படும் தரமற்ற பொருட்களை கூட மக்கள் வாங்க முடியாத அவலம் ஏற்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் தீய சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டு காலமாக மண்ணெண்ணெய் அறவே வழங்கப்படுவதில்லை, கோதுமை வழங்கப்படுவதில்லை. கேட்டால் எங்களுக்கு ஒதுக்கீடு வரவில்லை, தரவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தில்லைவிடங்கன் ஊராட்சி அந்த கிராம ரேஷன் கடைக்கு ஒதுக்கப்படுகிற மண்ணெண்ணையும் கோதுமையும் எங்கே செல்கிறது, ஏதாவது கள்ளச்சந்தையில் விற்பனை நடக்கிறதா என்கிற அச்சமும் எங்களுக்கு வருகிறது. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறது ஏழை எளிய மக்கள்கிட்ட இல்லை, எங்கெங்க பயன்படுத்தணுமோ அப்படி பண்ணுங்க. ஆனா அரசாங்கம் உங்களுக்கு ஜீப் வழங்கிடுது, வரவங்க கிட்ட கமிஷன் வாங்கிக்கிறீங்க, டீசலை போட்டுக்கிறீங்க, நீங்க பரவசமா பறக்குறீங்க. நாங்க பசியால பஞ்சப்பட்டு நிக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பிரதான சாலையின் குறுக்கே மரம் பெயர்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காற்றுடன் மழை பெய்து வருவதால் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பூம்பாறை மன்னவனூர் பிரதான சாலையின் குறுக்கே மரம் பெயர்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழை காரணமாக மலைப்பகுதிகளில் மரங்கள் விழுந்து பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிந்தும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் உரிய நேரத்தில் சாலையில் விழுந்த மரங்களை அகற்ற முடியாத அவலம் ஏற்பட்டது.